ஆமென். நம்மளை வாழ வைத்த தெய்வம் இயேசு. எத்தனை பேர் என்னோட ஆமோதிக்கிறீங்க? ஆமென். இந்த நாளில் நாம் நிற்கிறோம், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அது அவர் நம்மேல் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. நம்மை விட நல்லவர்கள், நம்மை விட மேன்மை உள்ளவர்கள், நல்ல குணங்களை நம்மளை விட உள்ளவங்கெல்லாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அப்பா நம்மளை தேடி வந்து ரட்சித்து அபிஷேகித்து சபை என்கிற இந்த அழகான தோட்டத்திலே கர்த்தர் நம்மை நாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைக்கும் போது மிகுந்த ஆச்சரியம். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது எப்பயுமே ஆச்சரியப்படுவேன். என்னை தேடி வந்துட்டீங்களேப்பா, என்னை தூக்கி நிறுத்திட்டீங்க. காலையில் ஃபஸ்ட் சர்வீஸில் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்க, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நம்ம தாழ்மையில் இருந்தபோது உலகம் பொதுவாக நம்மை அற்பமாய் நினைக்கும். ஆனால் நம்ம தாழ்வில் இருக்கும்போது நம்மளை தேடி வந்த ஒரு தெய்வம், நீ என்னை தேடி வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, நம்மை தேடி வந்தார். எவ்வளோ நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். அப்படிப்பட்ட அன்புள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இங்கே நிற்கிறது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இட்ஸ் அ பிகஸ்ட் ஹானர். ரொம்ப பெரிய ஸ்லாக்கியமாக இந்த நாளை நாங்கள் எண்ணுகிறோம். தற்செயலாக நடந்தாலும் இது தேவ திட்டத்தின்படி நடந்தது. ஹல்லேலூயா. ரூத் போவாசின் களத்திற்கு தற்செயலாக போன மாதிரி பைபிளில் அப்படி ரெக்கார்ட் பண்ணு, தற்செயலாய் அப்படின்னு. ஆனாலும் அது காட்ஸ் பிளான். அந்த மாதிரி அம்மாவை சந்தித்தது, அம்மாவோட பேசினது, சாட்சிகளை கேட்டது, மறுபடியும் இங்கு வந்து நிற்கிறது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் அப்பாவுக்காக நான் நன்றி சொல்கிறேன். அவருடைய அன்புக்காக, அவருடைய சாட்சிகளுக்காக, சாட்சியுள்ள ஜீவியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அம்மாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அருமையான பாஸ்டர் ஃப்ராங்க் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும், மற்ற சகோதரிகள், அவருடைய குடும்பம் எல்லாவற்றையும் எல்லாருக்காகவும் நான் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் குடும்பமாக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒருமிக்க ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஆமென். கர்த்தரை உயர்த்தினா அந்த இடத்துக்கு ஆண்டவர் வரேன்னு சொல்கிறார். அவர் வந்து அந்த உயர்த்துதலை வேடிக்கை பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கு வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திற்கும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நல்ல தெய்வத்தை நாம் இப்பொழுது கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆமென். ஆல்ரெடி நல்ல அருமையான ஆராதனை அருமையான பிரதர் லீட் பண்ணாங்க. இப்போது கொஞ்ச நேரம் கண்களை மூடி அப்பாவோட பேசி அவர் செய்த நன்மைகளை கொஞ்சம் உங்கள் மனதுக்குள்ளே கொண்டு வந்து, எப்படி இருந்தேன்ப்பா, நீங்கள் என்னை கொண்டு வந்து இந்த நிறுத்தி இருக்கிற இதற்காக நன்றி சொல்லுங்க. இப்போ கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளோ நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து தேங்க்யூ ஜீசஸ் மனதார சொல்லலாமா? மனதார. தடுக்கி விழுந்து மரித்தவர்கள் உண்டு, ஆனால் எத்தனை பெரிய விபத்துக்கள் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். மரண போராட்டங்கள், வியாதியின் படுக்கைகள், மருத்துவர்கள் கைவிட்ட நிலைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே. நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துகளில் இருந்து, கண்களுக்கு தெரியாத எத்தனையோ கிருமிகளின் தாக்குதலில் இருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றி இதுவரை நம்மை வாழ பண்ணியிருக்கிறாரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இருதயத்தை திறந்து அப்பா கிட்ட நன்றின்னு சொல்லாம கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்ற நன்றி உங்க காதுகளில் விழுற மாதிரி நல்லா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அப்பாவுக்கு தேங்க்யூப்பா. உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கு. நன்றி அப்பா, நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். உள்ளத்தினால எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், கரங்களை அப்படி உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா தாழ்மையில் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன் நினைத்தவரை துதித்து பாடலாம் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன் தேவனே உம்மை துதிப்பேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா பலவீனரென்று தள்ளிவிடாமல் பலதாயிடை கட்டி என்ன நீங்க தள்ளலப்பா, என்ன நீங்க ஒதுக்கலப்பா, என்ன நீங்க கைவிடலப்பா. பலதாயிடை கட்டி பலதாயிடை கட்டி நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன். வாய்களை திறந்து சொல்லாம எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு நீங்க செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் அப்பா. நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வேன். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு பெரியதில்ல. ஒரு கைத்தட்டல கொடுக்கலாமா? For the Lord. Hallelujah. Hallelujah. அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைக்கும் போது நன்றி ஒரு வாசல். எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஒரு வாசல். நன்றியோடு அவர் வாசலுக்குள் நுழைவோம், துதியோடு பிரகாரங்களுக்கு வருவோம்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பதற்கு முதல் விஷயம் என்னன்னா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ. எனக்கு முட்டி வலி இருக்கு, தேங்க்யூ. முட்டி இருக்கே வலிக்கிறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கர்த்தர் நம்மளை எவ்வளோ, நம்மளுடைய வாழ்க்கையில் பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனால் அது எல்லாவற்றுக்கும் மேலே God is in control. அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாமே நடக்குது. நம் முடியில் இருக்கிற தலை முடிகளை கூட அவர் எண்ணி இருக்கிறார். நம்முடைய நம்மேல் நினைவாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைத்து அவர்களுக்கு பலன் தருகிற தேவன் நம்முடைய தேவன். அந்த அளவுக்கு God is concerned. ரொம்ப டீட்டெயில்டா நம்மை குறித்து நாம் அறியாதவைகளை கூட கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ அழகான நம்ம மேல பெரிய திட்டங்களை வைத்திருக்கிற தெய்வன் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? God is in midst of us. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு ஒரு வேளை கேட்டிருக்கலாம், இல்லை கேட்கலனாலும். ஒரு உடைக்கப்பட்ட குடும்பத்தின் பின்னணியிலிருந்து நான் வருகிறேன். நான் புரோக்கல் ஃபேமிலி. அப்படின்னா என்னோடய தகப்பனார் நான், அம்மா, தங்கச்சி, எங்கள் 3 பேரையும் என்ன செஞ்சிட்டாருன்னா வேண்டான்னு புறக்கணிச்சிட்டு போயிட்டார். அது பல வருடங்களாக போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு நாள் அவர் எடுத்த அந்த முடிவு எங்கள் குடும்பத்தையே அசைச்சிருச்சு. ஒரு குடும்ப தலைவன் இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வேதனைகள். ஒரு குடும்ப தலைவர் மரித்தாலோ இல்லை அவர் விட்டுட்டு போனாலோ அதனுடைய தாக்கம் ரொம்ப பெருசு. அதுவும் நாங்கள் 3 பேரும் பெண், ஒரு ஆண் பிள்ளையும் வீட்டில் இல்லாததுனால அது ரொம்பவே
தாக்குதல். நான் என்னோடய ஊருக்கே போக மாட்டேன். சென்னையில் தான் நான் படித்தேன், சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன். சென்னையிலேருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போய் அங்கே திருப்பி சென்னைக்கே வந்துடுவேன். என் ஊருக்கே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ வெட்கமாக இருந்தது அந்த ஜனங்களை ஃபேஸ் பண்ண, எங்களுக்கு நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம். ஆனால் அந்த வெட்கத்தின் பாதையில் கர்த்தர் கிருபையாய் அவரை உறுதியாய் பிடித்து கொள்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை நான் எப்படி யோசிச்சு பார்ப்பேன், என் அப்பா என் கையை உதறிட்டு, நாங்கள் அவரை பிடிச்சிருந்தோம், அவருக்கு எங்கள் கையை உதறிட்டு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் அப்படியே வந்து எங்களை தூக்கிட்டார். அல்லேலூயா, ஆமென். அப்படியே எங்களை கேரி பண்ண ஆரம்பித்தார். அந்த தகப்பனுடைய அன்பை இயேசு கொடுக்க ஆரம்பித்து அவரை உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையினால கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை உடனே மாறிடுச்சா அப்படின்னா இல்லை, கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கு என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், கர்த்தர் யாரையும் கைவிடவே மாட்டார். ஆமென். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். 9வது சங்கீதம், சங்கீதம் 9வது சங்கீதத்தினுடைய 10வது வசனம் சொல்லுகிறது. 9:10 2 வசனத்தை வாசிக்கலாமா? 9 and 10. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆமென். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்காருன்னா அடைக்கலமாக இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நெருக்கப்படுகிற காலங்களில். நெருக்கப்படுகிறதற்கு ஒரு காலம் இருக்கு, அது ஒரு சீசன் தானே தவிர அது வாழ்க்கை முழுசும் நம்ம நெருக்கத்திலே இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமென். ஒருவேளை இங்கே யாராவது நெருக்கமான சூழல்களில் போராட்டங்கள் நடுவில் வந்திருக்கீங்கன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எப்படி ஒரு வெயில் காலம் முடிந்து ஒரு மழை காலம் வருதோ, ஒரு மழை காலம் முடிந்து ஒரு பனிக்காலம் வருகிறதோ, அப்படியே நெருக்கப்படுகிற காலங்கள் முடிவடையும். சீசன்ஸ் வில் கெட் ஓவர். இப்படியே நம்ம வாழ்க்கை இருந்துருமா, இப்படியே தான் நம்ம வாழ போகிறோமா, இப்படியே செத்துருவோமா அப்படின்னு நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா, நெருக்கப்படுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் அனுமதித்தாலும் அந்த காலத்தில் அவர் நமக்கு என்னவா இருக்காரா சொல்லுங்க? தஞ்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ நல்லப்பா. நீங்கள் நெருக்கப்படுகிற சூழலில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். அந்த அடுத்த வருஷம் நம்ம கற்றுக் கொடுத்துருச்சு அந்த லெசனை. அவரை தேடணும், அவரை தேடணும். அவரை நீங்கள் தேடும் பொழுது அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த நெருக்கமான சூழல்களில் நீங்கள் அவரை தேடி போகும் பொழுது அவர் உங்களை கைப்பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. எங்கள் 2 பேருக்கும் திருமணத்தை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அப்பா தான் ஜெபத்தோட்டத்தில் வச்சு செஞ்சாங்க. அந்த திருமணத்தை அவர் நடத்தி முடித்து அந்த அந்த கரஸ்பாண்டிங் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எங்களுக்கு டியூஸ்டே வெட்டிங் நடந்துச்சு. அப்போ சண்டே நாங்கள் ஜெபத்தோட்டம் சர்ச்சுக்கு தான் நாங்கள் போய் புதுசு அப்போ தான் நான் அப்படி போய் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ என் அம்மாவும் என் கூட வந்திருந்தாங்க, என் தங்கச்சியும் எங்கள் கூட தான் அப்போ இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஃபியூ டேஸ் தான் ஆகுது. அப்போ இந்த பக்கம் இவர் நிற்கிறாரு, இந்த பக்கம் தங்கச்சி அம்மா. இப்படி நிற்கும் போது ஒரு திருமணான புதுசு எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு கர்த்தர் அவர் சொன்னார், உனக்கு ஒரு ஊழியக்காரனை தருவேன், நான் உன்னை ஊழியத்தில் யூஸ் பண்ணுவேன், எனக்கு ஆண்டு வாக்கு பண்ணார். அதை எனக்கு நிறைவேற்றிட்டார். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா என்னுடைய தங்கச்சி படிச்சுட்டு அவள் அப்ராட்காக ட்ரை பண்ணி அவள் லைஃப்பில் அடுத்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் நிற்கிறா. அந்த பக்கம் அம்மா நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போது அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நீர் செய்தீர், ஆனால் இன்னும் என் தங்கச்சியும் அம்மாவும் ஏன்னா அப்படி நிற்கிறாங்களேப்பா. நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லும் போது என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டாங்க, உங்கள் அப்பா இப்படி தான் நடு ரோட்டில் விட்டு போனார், அடுத்து நீ உன் அம்மாவையும் தங்கச்சியும் நடு ரோட்டில் விட்டு போகிற அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை என் மனசு அப்படியே குத்திக்கிட்டே இருந்துச்சு. என் அப்பாவை போல் நான் போகல, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறேன், ஆனாலும் அந்த வார்த்தையை என் மனசு அக்செப்ட் பண்ணல. இவங்க 2 பேரும் இப்படி நிற்கிறாங்களே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் நான் அழுது கொண்டிருக்கும்போது அன்னைக்கு அந்த ஆராதனை வேளையில் ஒரு ஊழியக்காரர் இந்த பாட்டை பாடினார். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன்,
உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்து நின்றும் விடுவிக்கின்றேன். அவை அனைத்து நின்றும் விடுவிக்கின்றேன். அந்த பாட்டு முதல் முறையா கேட்டேன். அந்த பாடலை எங்க வாழ்க்கைக்கு வாக்குதத்த பாடலா நானே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் போராட்டமே இல்லையானா ஒரு சேலஞ்ச் வரும்போது என் தங்கச்சி ஃபோன் பண்ணி, என்ன இன்னும் ஃபாரின் போலியான்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, என்னை பார்த்து என்னை கேலி பண்ணுறாங்க சர்ச்சில் அப்படின்னு சொல்லுவா. நான் சொல்லுவேன், அழுவா. நான் உடனே சொல்லுவேன், போ அந்த ரூமில் மூளையில் போய் உட்காந்து அவமானம் அடைவதில்லைன்னு பாடு, போ ஓடிப்போ அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தேவ சமூகத்துக்கு போய் எப்பெல்லாம் என்னுடைய குடும்பம் சவாலை சந்திக்கிறதோ அப்பெல்லாம் நான் உயர்த்தி பாடுறது இதுதான். இதை பாட பாட கர்த்தர் அந்த விசுவாசத்தையும் அந்த விசுவாசத்தின் அறிக்கையும் கர்த்தர் அக்னாலேஜ் பண்ணி எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா, ஆமென். எட்டா கனியை போல நிறைய பணம் இருந்தால் தான் ஒருத்தங்க அங்கே போய் படிக்க முடியுன்ற சூழல் இருந்த சமயத்தில் கர்த்தர் என் சகோதரியை கொண்டு போய் படிக்க வச்சாரு, வாழ வச்சாரு, வேலை கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தேசத்திலே ஒரு வீடையும் வாங்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்நிய தேசத்தில் போய் God has done great things. ஏன் இதை உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கர்த்தரை தேடி வந்ததுனால அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அழுனும் போல கத்தனும் போல அந்த தோல்வி மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக சொல்கிற அந்த வார்த்தை அப்படி இருந்தால் கூட ஏதாவது வீட்டில் ஒரு மூளையில் போய் உங்கள் கண்ணீரை அப்படியே தரையில் விழுற மாதிரி தலையை கொண்டு போய் ஃப்ளோரில் வச்சிங்கன்னா கண்ணீர் வழியாது, விழும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நெற்றி போய் தரையில் பட்டுருச்சுன்னா கண்ணீர் இப்படி வழியாது, நிலத்தில் விழும். கண்ணீரோடு விதைத்தவன் கம்பீரத்தோடு இருப்பான். அப்படி இங்கே கண்ணீரோடு விதைக்கிற அநேகர் இருக்கீங்க. கர்த்தர் என்னை சாட்சியா நிறுத்தி இன்னைக்கு ஆண்டவர் என்னையும் ஊழியத்தில் பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உலகமெங்கும் பறைசாற்ற உதவி செய்கிறார். என்னை இப்படி ஊழிய பகுதியில் வாழ வச்சார், என் தங்கச்சி அப்படி வாழ வச்சார். இன்னைக்கு 2 பேரும், என் அப்பா இருந்தால் கூட எங்களை கைப்பிடிச்சி இந்த இடத்துல நிற்க வச்சிருக்க முடியாது. என் தகப்பனால் செய்ய முடியாததை என் தாயினால் செய்ய முடியாதது சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கும் செய்வார். எனக்கு செஞ்சார்னா உங்களுக்கும் செய்வார். நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். ஒரே நிமிஷம் எழும்பி நின்று வர்ஷிப் பண்ணி அப்புறம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கண்ணீரோடு, தேங்க்யூ டாடி, நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு. கண்ணில் தண்ணீர் வந்தாலும் நான் உண்மை நம்புறேன்ப்பா, நான் உண்மை நம்புகிறேன்ப்பா, என் நம்பிக்கை நீங்க தான்ப்பா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை டாடி, அப்பா ஷரவல கேரளோ, அப்பா ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இல்லைன்னு சொல்லும் போதே உங்களை அவமானப்படுத்த சத்துரு போன்ற திட்டங்களை எல்லாம் என் ஆண்டவர் அதை அழிக்கிறார். நீங்க இல்லைன்னு சொல்லும் போதே உங்களை அவமானப்படுத்த, உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்த, உங்கள் பிள்ளைகளை அவமானப்படுத்த அவன் போட்ட சகல திட்டத்தையும் என் தேவன் இப்பொழுது அழிக்கிறார், டெஸ்ட்ராய் பண்றார். அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை
கண்ணீக்கி விடுவிக்கின்றேன். என்னை இறுதி வரை பாதி வலையில கைவிட மாட்டீர். நடத்தி நம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. நம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. இறுதி வரை என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் என்னை கொண்டு போய் சேர்க்கிற நல்ல தகப்பனே, நடத்தி செல். ரெண்டு கைகளை உயர்த்தி அவமானம் அடைவதில்லை அப்பா. உமது பிள்ளை அப்பா, அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கைவிடாதிருப்பீராக, கை நெகிழாதிருப்பீராக. அப்பா, உம்முடைய ஜனத்திற்காக எழுந்தருளுவீராக. அப்பா, உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இல்ல 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 அப்பா, உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு ராஜா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா, அப்பா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவது உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின் நல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா, உம்மையை பார்க்கிறோம், நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அவமானம் அடைவதில்லை. அப்பான்னு சொல்லு. அப்பா, நான் உமது பிள்ளை அவமானம் ரேபலா ஷேதரலா தெரே. அப்பா, ஓ அப்பா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உங்க சத்தம் கேட்கட்டும். அப்பான்னு சொல்லு. அப்பா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சத்தத்தை உயர்த்தி அப்பா, அப்பா, நான் உமது. ஓ விமலாஷதே ரிகே தாராலா சொல்ல சொல்ல விடுதலை உண்டாவதா? அவமானங்கள் தூஷணங்கள் மாறுவதா? உங்களுக்கு விரோதமா பேசப்பட்ட நாவுகளை கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரா? கர்த்தர் சிறையிருப்ப மாற்றுவாரா? அப்பா, நான் உமது. வாய்களை திறந்து சொல்லுங்களேன். வாய்களை திறந்து எல்லா நாவுகளும் அப்பாவை துதிக்கணும். பிரேமாலாஷே சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவீராக, திருப்புவீராக, திருப்புவீராக. எங்கள் சிறையிருப்பு மாறுவதாக. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று இது நிமித்தம் நாங்கள் மகிழ்கிறோம். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்கிறோம். கர்த்தர் எங்களுக்காய் பெரிய காரியத்தை நடப்பிப்பீராக. அவமானம் அடைவதில்லை. அப்பா, 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 நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு ராஜா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நீங்க சொல்லுங்க. அப்பா, அப்பா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும். ஓ ராஜா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும். அப்பா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. அறிக்கை செய்ய. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே. நான் ஏன் கலங்கனும் என் ஆயன் இருக்கையில்? நான் ஏன் கலங்கனும்
என் நேசர் இருக்கையில் என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறையே. வாய்களை திறந்து சொல்லுங்க, அறிக்கை செய்ய, குறையில்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. வாய்களை திறந்து, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கலங்கணும், என் ஆயன் இருக்கையில் நான் ஏன் கலங்கணும், என் நேசர் இருக்கை. நீங்க சொல்லுங்க, என் நேசர் என்னை நடத்தி சொல்லுகிற மேய்ப்பரே. ஓ, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கிறீர், மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றீர், மகிமை பின்தொடரும். வாய்களத்துடன் என் மேய்ப்பர் நீர்தான். சேதாராலா தெரே குறையே இல்லை, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கொன்று குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீர்தான். உங்க சத்தம் கேட்கட்டுமே, வாய்களை திறந்து. எனக்கொன்றும் குறையே, எங்களுக்கு குறைவில்லை. என் மேய்ப்பர் நீர்தான். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். வாய்களை திறந்து, உம்மால எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. ஷேபாபாலாரா தெரே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுங்க, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி அழுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி அழுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. ஓ, சத்தத்தை உயர்த்தி, ஆகாதது ஒண்ணு கூட இல்லை. எல்லாவற்றையும் கூடி வர பண்ணுகிறவர், காரியங்களை சர்வ மகிமைக்கு பாத்திரர், எங்களுக்காக செய்து முடிக்கிறவர், தடைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். மகா பெரிய புயல்களையும் அடங்கி போக பண்ணுகிற வார்த்தை இந்த நாளில் புறப்படுவதா? ஷேபாலாலா தேரே, அறிக்கை செய்ய. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கடலை பார்த்து அமைதலாயிருந்து சொல்லத்தக்கதான வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் இந்த நாளில் தருவாரா? புயல்கள் ஓய்ந்து போவதா? இழப்புகள் மூலமாய் உண்டாயிருக்கிற மன சாஞ்சலங்கள் ஓய்ந்து போவதா? எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவீரா? நாங்க வேண்டிக் கொள்கிறதை விட, நாங்க எங்க சிந்தையில நினைக்கிறதை விட நீங்கவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர். எங்களுக்கு முன்பதாக நடந்து போகிறதற்காக நன்றி. ஒரு சிறிய பகுதிக்காக நாங்கள் ஆசைப்பட்டோம். கர்த்தர் இடம் கொள்ளாத மட்டும் எங்களை ஆசீர்வதித்து இன்னும் கர்த்தருடைய மகிமை எங்கள் பட்சத்தில் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆகாதது எதுவும் உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டா
அகிலம் அனைத்தையும் உண்டாக்கியாள். உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை. அவரை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை இறுக பற்றி கொண்டவர்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். பிசாசு எதையெல்லாம் ஆயுதமாய் அனுப்பினானோ அதையெல்லாம் கருவிகளாய் பயன்படுத்தி கர்த்தர் கரத்தில் மகா பெரிய போர் சேவகர்களாய், ஸ்தானாதிபதிகளாய், வீரர்களாய் கர்த்தர் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. நன்றியப்பா, நன்றியப்பா. ஜனங்களோடு கர்த்தர் இடைப்படும், நாமம் பிரஸ்தாபப்படட்டும். நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.